தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் சுயேட்சை வேட்பாளர்களின் வித்தியாசமான பரப்புரைகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. கரூர் மாவட்டம் முசிறி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் லோகநாதன் தனது தலைக்கவசம் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு தலைக்கவசம் அணிந்து சைக்கிளில் சென்று ஆதரவு திரட்டினார். மதுரை மேலூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் முருகன் பாடகர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி தம்பதியரின் இசை கச்சேரி மூலம் வாக்கு சேகரித்து வருகிறார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கியுள்ள சமூக ஆர்வலர் தமிழரசன் தம்முடைய பேனாமுனை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துச் சொல்லி ஆதரவு திரட்டினார். புதுக்கோட்டை திருமயம் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சின்னத்தம்பி அப்பகுதியின் நீண்டகால வேலைவாய்ப்பின்மையை சுட்டிக்காட்டி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மாற்றத்தை உருவாக்க அரசியல் களத்தில் இறங்கியுள்ள சமூக ஆர்வலர்களுக்கு மக்களின் ஆதரவு கிடைக்குமா, மாற்றம் உருவாகுமா என்பது மே 4 தெரிந்துவிடும். காரைக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணப்பையை அதிகாரிகளிடமிருந்து சிலர் பறித்துக் கொண்டு தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள நாடாளுமன்ற அலுவலகத்தில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து அங்கு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் 13,40,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டு கருவூலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது வழியில் சிலர் அதிகாரிகளிடமிருந்து பணப்பையை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடியுள்ளனர். அவர்களை பிடிக்க தனிப்படை காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் தாலுகாவுக்குட்பட்ட நாகநேந்தல் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என கூறி அதை கண்டித்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். பூத் ஸ்லிப் விநியோகம் நடைபெற்று வரும் நிலையில் தங்கள் கிராமத்துக்கு வந்த தேர்தல் அலுவலரிடம் பூத் ஸ்லிப்புகளை வாங்க மறுத்து அவற்றை அவர்களிடம் திருப்பிக் கொடுத்து கிராம மக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செல்லப்பிராட்டி பகுதியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் வாக்களிப்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் IAS அகாடமி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேர்மையான முறையில் வாக்களிக்க வேண்டும் என கல்லூரி மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அப்போது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை வலியுறுத்தும் வகையில் பாடல்களும் பாடப்பட்டன. வாக்குரிமை என்னும் கருவியை பயன்படுத்தி இந்தியாவை மாபெரும் ஜனநாயக நாடாக்குவோம். சென்னை செங்குன்றம் பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சங்கீதா நகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த குடோனில் கரும்புகையுடன் பற்றி எரிந்த தீயால் அப்பகுதி மக்களுக்கு கண்ணெரிச்சலுடன் மூச்சு திணறல் ஏற்பட்டது. தொடர்ந்து நிகழ்விடத்துக்கு வந்த தீயணைப்பு படையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சிவகங்கை மாவட்டம் எரியூர் கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நல்ல மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் நடத்தப்பட்ட விழாவில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். கிராம முக்கியஸ்தர்கள் அனுமதி அளித்ததும் ஊத்தா மற்றும் வலைகளுடன் கண்மாய்க்குள் பாய்ந்த பொதுமக்கள் கட்லா, ஜிலேபி, விரால் என பெரிய அளவிலான மீன்களை பிடித்து உற்சாகம் அடைந்தனர். துள்ளி குதித்த மீன்களுடன் மக்கள் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர்.